بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله أهل الله وأصحابه جند الله. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله مولانا العظيم. وبسند متصل مني عن أبي هريرة رضي الله عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: الحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله عنهما أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், கிளையாளர்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக தனிமையில் அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, முஹர்ரம் மாதத்தை அடைந்து அரைவாசியை கழித்து விட்டோம். அல்லாஹுடைய மாதம் முஹர்ரம் மாதம், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த மாதத்திலே நடந்த மிகவும் முக்கியமான ஒரு வரலாறு இருக்கிறது. கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு வரலாறு. அஹ்லுல் பைத்துகள் அழிக்கப்பட்ட ஒரு வரலாறு. அதிகமாக பேசப்படுவது கிடையாது. முஹர்ரமுடைய மாதத்துடைய ஆரம்பத்தில் ஆஷுரா தாசுஆ நோன்பை நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த வரலாறுகள் ஞாபகப்படுத்தப்படும். காலம் தாமதமாகினாலும் இன்றைய குத்துபாவிலே அந்த விடயத்தை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்பதாக நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு வந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய நால்வரையும் அழைத்து தன்னுடைய சால்வைக்குள்ளால் அவர்களை போட்டுக்கொண்டு, ஹாதா அஹ்லு பைத்தி, இவர்கள் என்னுடைய குடும்பத்தார்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அன்பு வைத்த குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மன் அஹப்பஹுமா, யார் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரையும் நேசிக்கிறார்களோ, ஃபகத் அஹப்பனி, அவர்கள் என்னை நேசித்து விட்டார்கள். வமன் அபகதஹுமா, யார் ஹசனையும் ஹுசைனையும் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரையும் கோவித்துக் கொண்டார்களோ, நோவினைப்படுத்தினார்களோ, ஃபகத் அபகதனி, அவர்கள் என்னை நோவினைப்படுத்தி விட்டார்கள், என்னுடன் கோபித்துக் கொண்டார்கள் என்பதாக நபி அவங்க சொல்லி காட்டினார். அதிகமான இரக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே குத்பா நடாத்தி கொண்டிருப்பார்கள். ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அழுகை சத்தம் கேட்குமாக இருந்தால் குத்பாவை அரவாச்சியிலே நிறுத்திவிட்டு மிம்பரில் இருந்து இறங்கி சென்று அந்த இருவரில் ஒருவரை அழைத்து கொண்டு கையிலே தூக்கி கொண்டு குத்பா பிரசங்கம் நிகழ்த்துவார்கள். நபி அவர்கள் சுஜூதிலே சென்று விட்டால், சுஜூதிலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தன்னுடைய முதுகிலே ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா யாராவது ஏறிவிட்டால் அவர்களாக இறங்கும் வரைக்கும் சுஜூதிலே காத்து கொண்டிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அன்பு வைத்த இரண்டு சஹாபாக்கள், பேர குழந்தைகள் நபி அவர்களுடைய. நபி அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பிதஅத்தும் மின்னி, என்னுடைய ஒரு சதை துண்டு, என்னுடைய ஈர கொழுந்து என்பதாக வர்ணித்தார்கள். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஆண் குழந்தைகள் இருவரும் இவர்கள்.
கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்களுடைய மரணத்தை பேசுவதற்கு முன்னால் இவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பேர குழந்தைகள் 7 வயதிலே அவர்கள் ஹலாலையும் ஹராமையும் நன்றாக விளங்கி இருந்தார்கள். ஹராத்திலே கையடிக்க மாட்டார்கள். ஹலால் அல்லாத உணவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அதனுடைய அருகிலும் கூட செல்ல மாட்டார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் சாப்பிட்டு 3 நாட்கள் ஆகிவிட்டது, பசியுடன் இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டை வந்து கதவை தட்டுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கதவை திறந்ததும் கேட்டார்கள், எங்கே குழந்தைகள்? சாப்பிட்டு 3 நாள் ஆகிவிட்டது தந்தையே. வெளியிலே சென்றிருக்கிறார்கள். அழுது கொண்டு சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களும் கலங்கி விடுகிறது. வெளியிலே சென்றார்கள், தேடினார்கள், எங்கும் கிடைக்கவில்லை. ஒரு ஆட்டிடனை சந்தித்தார்கள். கேட்டார்கள், இடையரே, என்னுடைய குழந்தைகளை கண்டீரா? அந்த ஆட்டிடையன் சொன்னார், ஆம் கண்டேன். இருவரும் பசியுடன் வந்தார்கள். என்னுடைய ஆட்டிலிருந்து கொஞ்சம் பாலை கறந்து தம்பியுடைய கையிலே, ஹுசைனுடைய கையிலே ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையிலே கொடுத்தேன். அவர் வாய்க்கு அருகாமையில் கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் அண்ணன் தடுத்து விட்டார். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுத்து விட்டார்கள். கேட்டார்கள், பசியுடன் இருக்கிறாரே, குடிக்கட்டுமே பாலை? சொன்னார்கள், உன்னுடைய எஜமான் உன்னுடைய ஆட்டிலிருந்து பால் கறப்பதற்கு உனக்கு அனுமதி தந்திருக்கிறாரா? இல்லை, எனக்கு அனுமதி கிடையாது, அனுமதி தரவில்லை. அப்படி என்றால் இந்த ஆட்டுடைய பால் உனக்கே சொந்தமில்லை, நீ எவ்வாறு எங்களுக்கு தர முடியும்? பாலை திருப்பி கொடுத்து விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் யா ரசூலல்லாஹ் என்பதாக அந்த இடையன் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடிக்கொண்டு போறார். பேரீச்ச பழ மரத்தடியிலே இருவரும் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பேரீச்சம் பழங்கள் சிதறி கிடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரையும் மடியிலே அமர்த்தி கொண்டு சொன்னார்கள், பேரீச்சம் பழங்களை சாப்பிட்டு இருக்கலாம் அல்லவா? என்னுடைய அருமை தந்தையே, இந்த பேரீச்சம் பழ மரங்கள் சதகாவுடைய மரங்கள், சதகாவுடைய சொத்துக்கள் அஹ்லுல் பைத்துகளுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, அதனால் சாப்பிடவில்லை என்பதாக பதில் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரையும் தூக்கி கொண்டு வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா ஃபுஸ்தி, என்னுடைய அருமை மகளே, குழந்தை வளர்ப்பிலே நீ வெற்றி அடைந்து விட்டாய் என்பதாக சொல்லி காட்டினார். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இருவரையும் தோளிலே சுமந்து கொண்டு வீதியிலே வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இருவரையும் தோளிலே சுமந்து கொண்டு வருகிறீர்கள். நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், நிஅமர் ராகிபு வல் மர்கூப், இவர்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய வாகனம் நானும் சிறந்தவன், யாரை சுமந்து கொண்டிருக்கிறேனோ அவர்களும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக சொன்னார்கள். மன்னிப்புடைய விடயமாக இருக்கலாம், பிறருக்கு கொடுக்கக்கூடிய விடயமாக இருக்கலாம், எல்லாத்திலுமே தலை சிறந்து விளங்கினார்கள். சில இமாமார்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது. 70 கிளைகள் என்னவென்று எழுதி வைத்திருக்கிறார்கள். உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், ஆக தாழ்ந்தது பாதையில் இருக்கக்கூடிய கற்களையும் முட்களையும் அகற்றி விடுவது. வெட்கம் ஈமானின் ஒரு பாதி என்பதாக ஹதீஸ் வந்திருக்கிறது. ஈமானுடைய 70 கிளைகள் என்னவென்று சில இமாமார்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஈமானுடைய 70க்கு மேற்பட்ட சிஃபாத்துகளும் இவர்கள் இருவரிடத்திலும் இருந்தது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய பொறுப்பு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதிரையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை கண்டதுதான் தாமதம். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதிரையில் இருந்து கீழே குதித்து விடுகிறார்கள். கேட்டார்கள், ஏன் இறங்கி விட்டீர்கள்? எங்களை விட வயதில் மூத்தவர் அல்லவா நீங்கள்? சொன்னார்கள், அஹ்லுல் பைத்துகளுக்கு முன்னால் அமரக்கூடாது, அவர்களை இவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம் என்பதாக சொன்னார்கள். இந்த இருவரும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கைகளை கேட்டு முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், அஹ்லுல் பைத்துகளை நீங்கள் எவ்வாறு கண்ணியப்படுத்துகிறீர்களோ அதே போன்று அஹ்லுல் இல்மு கொடுக்கப்பட்டவர்களை இவ்வாறு தான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக எங்களது தந்தை சொல்லி தந்திருக்கிறார். அதனால் உங்களுடைய கைகளை தாருங்கள், நாங்கள் முத்தமிட்டு விடுகிறோம் என்பதாக சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே மதிக்கப்பட்ட சஹாபாக்கள் இருவரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஆண் குழந்தைகள் யாருடனும் தோழமை கொள்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவருடனும் நீங்கள் சேர்ந்திருங்கள், தோழமை கொள்ளுங்கள் என்பதாக ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எவராவதுடன் நீங்கள் தோழமை கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவருடன் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே வயது வந்தவர்களுக்கு மானியம் கொடுக்கப்படும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுக்கும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயதை ஒத்தவர்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 500 தீனார்கள் கொடுக்கப்படும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவருக்கும் 1000 கொடுக்கப்படும். மகன் வந்து தந்தையிடத்திலே கேட்டார், என்னுடைய அருமை தந்தையே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நான் உங்களுடைய மகனாக இருக்கிறேன், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவருக்கும் எனக்கும் ஒரே வயதுதான் ஆகிறது, அவர்களுக்கு 1000 எனக்கு 500, என்ன நியாயம் இது? சொன்னார்கள், என்னுடைய மகனே, நீ வேறு, அவர்கள் வேறு. அவர்கள் பாதுகாக்கப்படக்கூடியவர்கள், கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர்கள், மதிக்கத்தக்கவர்கள். அதனால் அவர்களுக்கு 1000 கொடுக்கப்படும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் மார்க்கத்திலே தீர்ப்பு கொடுக்கக்கூடிய முஃப்திமார்களாக இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி முடிவடைகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியிலே மிகப்பெரிய குழப்பம். கூஃபாவுக்கு அழைத்தார்கள், நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள். பின்னால் மதீனாவுக்கு மீண்டு வந்தார்கள், மதீனாவிலே கொலை செய்யப்பட்டார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 49 அல்லது 50 இந்த காலகட்டத்திலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி விரிவடைந்திருந்தது ஷாம் பிரதேசத்தில். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் யஸீத் இப்னு முஆவியா தந்தைக்கு பின்னால் தான் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் கையாண்டு கொண்டிருந்தார். இந்த கட்டத்திலே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி இவர்களிடத்திலே பொருட்களை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரனை கொலை செய்யும்படி ஏவிவிட்டார். ஜஅதா பின் அஷ்அஸ் சொல்லக்கூடிய பெண்மணி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சாப்பாட்டிலே நஞ்சை ஊட்டி 3 தடவை கொடுத்து அவர்கள் மரணித்து விட்டார்கள். மரண தருவாயிலே தம்பி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் கேட்டார்கள், என்னுடைய அருமை நானாவே, யார் உங்களுக்கு நஞ்சூட்டியது, என்ன நடந்தது கேட்டார்கள். ஏன் நீ இதை கேட்கிறாய், பழிவாங்க போகிறாயா? ஆம், பழிவாங்குவதற்காகத்தான் கேட்கிறேன், கொலைக்கு கொலை அல்லவா பரிகாரம்? சொன்னார்கள், நான் சொல்ல மாட்டேன், அவர்களை நான் அல்லாஹ்விடத்திலே பாரம் கொடுத்திருக்கிறேன். தன்னை கொல்லக்கூடியவர்களை கூட மன்னிக்க கூடிய பழக்கம் உள்ளவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணத்துக்கு பின்னால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஆட்சி பீடம் ஏற வேண்டும் என்பது சஹாபாக்களுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருந்தது. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இதே போன்று ஒத்த வயதையுடைய சஹாபாக்களுடைய காலம் அது. பழைய சஹாபாக்கள் மரணிக்கக்கூடிய காலம் அது. சஹாபாக்களுடைய காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். ஃபித்னாக்களும் குழப்பங்களும் உலகத்திலே உருவாகி கொண்டிருந்த காலம். யஹூதிகளுடைய, முனாஃபிகின்களுடைய, ஷியாக்களுடைய பிரச்சனை தலைவிரித்தாடக்கூடிய காலம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து போய்விட்டார்கள். யஸீத் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஆட்சி பீடம் ஏறுகிறார். மதீனாவுடைய ஆட்சியும் மக்காவுடைய ஆட்சியும் தனக்கு சொந்தம் என்பதற்காக பைஅத் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே மதீனாவாசிகளும் மக்காவாசிகளும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் ஆட்சி கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு பைஅத் செய்தார்கள். ஏனைய இஸ்லாமிய பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் யஸீதுக்கு பைஅத் செய்து கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த கட்டம் மதீனாவிலே நெருக்கடி தாங்க முடியல. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிற்கு சென்று விடுகிறார்கள். இந்த கட்டத்திலே யஸீத் இப்னு முஆவியாவுக்கு பைஅத் வாங்குவதற்காக அவருக்கு வக்கீலாக, பொறுப்புதாரியாக மர்வான் பின் ஹக்கம் சொல்லக்கூடியவர் மதீனாக்கு வந்தார். மதீனா மக்களிடத்திலே, நீங்கள் யஸீதுக்கு தான் பைஅத் செய்து கொடுக்க வேண்டும், அவரைத்தான் ஆட்சியாளராக ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக வற்புறுத்தினார். மதீனாவுடைய விடயம் முடிந்து மக்காவிற்கு சென்று
மக்காவில் இருக்கக்கூடிய மக்களையும் வற்புறுத்தி பையத்தை வாங்கி கொண்டார்கள். இந்த சஹாபாக்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இதே போன்ற சஹாபாக்கள் பையத் செய்ய மறுத்து விட்டார்கள். இந்த மக்காவில் இருக்கக்கூடிய காலத்தில் இவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்பதற்கு யாரும் முன்னுக்கு வரல. கூஃபாவாசிகள் சொன்னார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் கூஃபாவிற்கு வந்து விடுங்கள், உங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம். கடிதம் எழுதினார்கள். முதலாவது கடிதம், இரண்டாவது கடிதம், 100 200 அல்ல, கிட்டத்தட்ட 18,000 கடிதங்களை எழுதி அனுப்பினார்கள். நீங்கள் கூஃபாவிற்கு வந்து விடுங்கள், உங்களை நாங்கள் ஆட்சியாளராக ஏற்றுக்கொள்கிறோம், உங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம், பையத் செய்கிறோம் என்பதாக வாக்குறுதி கொடுத்தார்கள். 18,000 கடிதங்கள் வந்ததற்கு பின்னால் முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலைமையை விசாரிப்பதற்காக கூஃபாவிற்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கே சென்றால் அமோகமான வரவேற்பு முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. வரவேற்றார்கள், கண்ணியப்படுத்தினார்கள், விருந்தோம்பல் செய்தார்கள். இதை நம்பி ஏமாந்த முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, இங்கே மக்கள் நல்ல முறையிலே நடந்து கொண்டார்கள், நீங்கள் வந்தால் உங்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும், நீங்கள் வாருங்கள் என்பதாக கடிதம் எழுதப்பட்டது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்லுல் பைத்களை சேர்ந்தவர்களையும் இன்னும் கொஞ்சம் பேரையும் கிட்டத்தட்ட 300 பேரை அழைச்சிக் கொண்டு மதீனாவுடைய எல்லைக்கு சென்று விட்டார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நண்பர் அல்லவா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, கேள்விப்பட்டது தான் தாமதம், ஓடோடி வந்தார்கள். வந்து சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய அறிவு கொடுக்கப்பட்ட சஹாபி, ரயீசுல் முஃபஸ்ஸிரீன். குர்ஆனுக்கு யார் விளக்கம் எழுதினாலும் சரி, எவ்வளவு பெரிய இமாம் விளக்கம் எழுதினாலும் சரி, ஆயிரக்கணக்கான இமாம்கள், கோடிக்கணக்கான இமாம்கள் ஒரே கருத்தை சொல்லியிருந்தாலும் சரி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்து இந்த கோடிக்கணக்கான கருத்துகளுக்கும் மாற்றமாக இருந்தாலும் இந்த ஒற்றை வார்த்தை தான் கபூல் செய்யப்படும். இவ்வளவு பிரமாண்டமான அறிவு கொடுக்கப்பட்ட சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இல்முல் ஃபராசஃபா, தூரமாக நடக்கக்கூடிய விடயங்களை முகத்தை பார்த்து சொல்லி விடுவார்கள். சொன்னார்கள், இந்த பிரயாணம் மரணத்துடைய வாசம் அடிக்கிறது, இந்த பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டாம். அஹ்லுல் பைத்கள் ஒரு நாளும் முன்னுக்கு வச்ச கால பின்னுக்கு வைக்க மாட்டாங்க. சொன்னாங்க, நாங்க வந்துட்டோம், ஒரு முடிவு எடுத்துட்டோம், இதுக்கு பின்னால மதீனாக்கு வரமாட்டோம், நாங்க கூஃபாவை நோக்கி போறோம். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குதிரையுடைய கடிவாளத்தை பிடித்து குலுக்கி சொன்னார்கள், என்னுடைய அருமை தோழரே, நீங்கள் கூஃபாவிற்கு செல்ல வேண்டாம். அதையும் பொருட்படுத்தாமல் கூஃபாவை நோக்கி நகர்ந்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஃபரஸ்தக் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கவிஞர் சஅஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரர் கைஸ் இப்னு சஅத் அவர்களை சந்திக்கிறார்கள். இந்த கவிஞர் சொல்கிறார், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைஸ் இப்னு சஅதை சந்தித்தார்கள். கைஸ் இப்னு சஅத் யார் என்றால் சஅஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரர். இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய சேவை செய்த மனிதர் தான் சஅஸா ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மக்பராவில் இன்னும் அவருடைய சேவைகள் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த சஹாபியுடைய சேவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அழுது கொண்டே இருந்தார். நபி அவர்கள் யாராவது அழுதால் தாங்க மாட்டார்கள். அந்த சஹாபியுடைய அழுகையை பார்த்து நபி அவர்களும் அழுது விட்டார்கள். அழுகை நிறுத்தாட்டப்பட்டதும் கேட்டார்கள், என்னுடைய தோழரே, ஏன் அழுகிறீர்கள்? ஜாஹிலியத்தில் நான் ஒரு பாவத்தை செய்து விட்டேன், எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை நாட்கள் கடக்க கடக்க மிகவும் அழகான ஒரு குழந்தையாக மாறிக்கொண்டிருந்தது. நான் அந்த குழந்தையை கையில் எடுத்து 14ஆம் இரவு வானத்திலே இருக்கக்கூடிய அந்த சந்திரனை பார்ப்பேன். அந்த சந்திரனை விட என்னுடைய குழந்தையுடைய முகம் அழகானதாக இருக்கும். இந்த குழந்தை 3 வயதை அடையும் பொழுது அந்த குழந்தையுடன் நான் விளையாடுவேன். என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் தெரியாமல் இது பெண் குழந்தை, இது அவமானம் என்பதாக என்னுடைய உள்ள முறுத்திக் கொண்டே இருந்தது. பாலை வனத்துக்கு அழைத்து சென்று ஒரு குழியை தோண்டினேன். அந்த குழியிலே இறங்க சொன்னேன். குழந்தையும் தந்தை என்னுடன் விளையாடி கொண்டிருக்கிறார் என்பதாக இறங்கியது. உயிருடன் அந்த குழந்தையை புதைத்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக அழுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஅஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, கும் யா சஅஸா, சஅஸாவே எழுந்து செல்லுங்கள். இந்த மக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களுடைய எல்லைகளுக்குள் இருக்கக்கூடிய
பெண் குழந்தைகளை வெறுக்கக்கூடிய பெற்றார்களிடமிருந்து பெண் குழந்தையை காசு கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள், அவர்களை பராமரியுங்கள் என்பதாக சொன்னார்கள். நபி அவர்கள் உயிருடன் இருக்கும் காலத்தில் கிட்டத்தட்ட 96 பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கிய சஹாபிதான் சஅஸா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஅஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரர் தான் கைஸ் இப்னு சஅத். இவர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து சொன்னார்கள், அல் கூஃபி லா யூஃபி, கூஃபாவை நம்பி செல்லாதீர்கள். கூஃபா வாசிகள் அவர்கள் செய்த உடன்படிக்கையை மீறி விடுவார்கள், வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டார்கள், கூஃபாவிற்கு செல்ல வேண்டாம் என்பதாக 3வது கட்டமாக தடுக்கப்படுகிறது. அதையும் பொருட்படுத்தாமல் கூஃபாவிற்குள் நுழைந்தார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, கூஃபாவை நெருங்க 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 அங்குள்ள நிலவரம் தெரிய வருகிறது. அங்கு பிரச்சனை உருவாகி இருக்கிறது. முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவிலே தலைமறைவாக வாழ்ந்தார்கள். யாரு? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நிலைமையை விசாரிப்பதற்காக அனுப்பி வைத்தார்களே அந்த சஹாபி தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட யஸீத் இப்னு முஆவியா அப்துல்லாஹ் இப்னு யஸீத் என்பவரை அனுப்பி வைத்தார் முஸ்லிம் இப்னு உகைலை கைது செய்யும்படி. அங்கே பஸ்ராவிலே அவர்தான் கவர்னராக இருந்தார், அப்துல்லாஹ் இப்னு யஸீத். இவர் வாராரே வந்து தேடி முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கைது செய்து தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து சென்றார். அரண்மனைக்குள்ளால் நுழையும் பொழுது சலாம் சொல்லுவது வழக்கம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக செயற்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு யஸீத், பஸ்ராவுடைய கவர்னர். அவருடைய மாளிகைக்கு தான் சென்றார்கள். சலாம் சொல்ல மறுத்து விட்டார்கள். ஏன் சலாம் சொல்ல மறுக்கிறாய்? அஹ்லுல் பைத்துகளுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் சலாம் சொல்வது கிடையாது. அஹ்லுல் பைத்துகளுக்கு எதிராக நீ செயற்பட்டுக் கொண்டிருக்கிறாய், அதனால் உனக்கு சலாம் கிடையாது. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உனக்கு நான் சொல்ல மாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டார்கள். உனக்கு வித்தியாசமான ஒரு மரணத்தை தருகிறேன் என்பதாக அரண்மனையின் மேல் மாடியில் கூட்டி சென்று மேலே இருந்து கீழே தள்ளிவிட்டு அவரை மரணிக்க வைத்தார். இந்த விடயங்கள் எல்லாம் கேள்விப்படுது. என்றாலும் கூஃபா வாசிகளை நம்பி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவிற்குள் நுழைகிறார்கள். கூஃபாவில் நுழைந்ததுதான் தாமதம். யஸீத் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்பதாக சொல்வது கூடாது. நபி அவர்களை கண்டது கிடையாது. யஸீத், இந்த அப்துல்லாஹ் இப்னு யஸீத் என்பவருக்கு கடிதம் எழுதுகிறார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். எவ்வாறு முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைது செய்யப்பட்டார்களோ இதே போன்று அன்னலாருடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். இந்த அப்துல்லாஹ் இப்னு யஸீத் அவருடைய படைத்தளபதி ஹுர் இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடியவரை 1000 பேர்களுடன் அனுப்பி வைத்தான் கூஃபாவிற்கு. கூஃபாவிற்கு வந்ததும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடன் வந்த 300 பேரும் அஹ்லுல் பைத்துகளும் முற்றுகையிடப்பட்டார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குத்பா, ஒரு இலான் செய்றாங்க. யார் யாரெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு தரணும் என்பதாக விரும்புறீங்களோ இவர்கள் மாத்திரம் எங்களோட இருங்க, நாங்க யாரையும் வற்புறுத்துறது கிடையாது. கூஃபா வாசிகளில் ஒருவர் கூட பக்கபலமாக நிற்கவில்லை. அந்த முழு ஊரும் புறக்கணித்து விட்டு சென்று விட்டது. இதை பார்த்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடன் வந்த 300 பேரிடமும் சொன்னார்கள், உங்களுக்கு உயிரை விட வேண்டும் என்பதாக நான் வற்புறுத்த மாட்டேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னுடன் இருக்கலாம், விருப்பம் இல்லாவிட்டால் என்னை விட்டு நீங்கள் தூர சென்று விடலாம். 300 பேர்ல கிட்டத்தட்ட 230 பேர் போனா 72 பேர் மீதம் அஹ்லுல் பைத்துகள் மாத்திரம், ஆண்களும் பெண்களும். 30 குதிரை வீரர்கள், குதிரையில் வந்தவர்கள் 30 பேர், கால்நடையாக 40 பேர். இந்த சின்ன கூட்டத்தை அழிக்கிறதுக்கு 1000 பேர் வந்திருக்கிறாங்க ஹுர் இப்னு யஸீதுடைய தலைமையில. அதே சந்தர்ப்பத்தில் இன்னொரு படை வருது, 4000 பேர் கொண்ட ஒரு படை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாக்குவதற்காக. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயப்படவில்லை, பின்வாங்கவில்லை. அஹ்லுல் பைத்துகள் பயப்படக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் வீர சிங்கங்கள். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, 5000 பேர் அம்ர் இப்னு தில்ஜௌஷ் என்று சொல்லக்கூடியவனுடைய தலைமையில் 4000 பேர்,
ஹுர்ர் இப்னு ஜியாதுடைய தலைமையில் 1000 பேர் 5000 பேரால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 கோரிக்கைகளை முன்வைத்தார்கள், 3 விடயங்களை முன்வைத்தார்கள். நீங்கள் எங்களுடன் யுத்தம் புரிந்தால் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். நாங்கள் 72 பேர், அதிலே அரைவாசி பெண்கள், அரைவாசி சிறு குழந்தைகள். எங்களுக்கு 3 விடயத்தை நாம் முன்வைக்கிறோம். முதலாவது, எங்களுக்கு மதீனாவுக்கு திரும்பி செல்வதற்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும். நாங்கள் திரும்பி சென்று விடுகிறோம் மதீனாவுக்கு, யுத்தம் புரிவதற்கு நாங்கள் வரவில்லை. நீங்கள் எங்களுக்கு மதீனாவுக்கு செல்வதற்கு அனுமதி தராவிட்டால் யசீதிடம் எங்களை ஒப்படைத்து விடுங்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் யசீதிடம் எங்களை ஒப்படைத்து விடுங்கள். அதற்கும் முடியாவிட்டால் எங்களை இதே இடத்திலே விட்டு நீங்கள் சென்று விடுங்கள். உங்களுக்கு எதிராக நாங்கள் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டோம். 3ஐயும் நிராகரித்து விட்டார்கள். உங்களை கொலை செய்வதுதான், உங்களை அழிப்பதுதான் எங்களுடைய நோக்கம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, முஹர்ரம் மாதம் 10வது நாள் வெள்ளிக்கிழமை, ஆஷிராவுடைய தினம், அஹ்லுல் பைத்துகள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நோன்பு நோற்றிருந்தார்கள். தன்னுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். இந்த நிலைமையில் யுத்தம் ஆரம்பமாகுது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 7 குழந்தைகள். அலியுல் அக்பர் என்று சொல்லக்கூடியவர் சொன்னாரே, அருமை தந்தையை, நீங்கள் கூடாரத்துக்குள் இருங்கள், நாங்கள் வெளியிலே சென்று யுத்தம் புரிகிறோம். லுஹருடைய நேரம் வரை யுத்தம் நடக்கிறது. ஒருவனால் கூட கூடாரத்திற்குள் நுழைய முடியவில்லை. வீரம் மிக்கவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குழந்தைகள். 12 வயது நிரம்பிய ஒரு குழந்தை, ரானா என்று சொல்லக்கூடிய குழந்தை, யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய நெஞ்சிலே ஒரு அம்பை வாங்கிக் கொண்டு தந்தையுடைய மடியிலே வந்து சாகிறார். ராணா சொல்கிறார் தன்னுடைய தந்தையை பார்த்து, அருமை தந்தையே, என்னால் இதற்கு பின்னால் எழும்ப முடியாது. நான் இதே இடத்திலே இருந்து கொள்கிறேன். உங்களை நோக்கி வரக்கூடிய அம்புகளை என்னை கொண்டு மறைத்துக் கொள்ளுங்கள், என்னை கேடயமாக பாவித்துக் கொள்ளுங்கள். அசருடைய நேரம் வருகிறது. தன்னுடைய நிறை மாத கர்ப்பிணி குழந்தையை பெற்றெடுக்கிறார். குழந்தையை பெற்று இரத்தம் கூட துடைக்கப்படவில்லை. குழந்தையை கையில் ஏந்தி இருக்கிறார்கள். அன்பு வந்து தாக்குகிறது. குழந்தை இறந்து விட்டது. அல்லாஹு அக்பர். இப்பொழுதுதான் தலைப்பாகையை அணிந்து கொண்டார்கள். அசருடைய நேரத்திலிருந்து மகரிபுடைய நேரம் வரைக்கும் பெண்களை கூட அண்ட விடவில்லை. தனி மனிதனாக தலைப்பாகையை அணிந்து கொண்டு யுத்தம் செய்து கொண்டே இருந்தார்கள். முன்னால் மாத்திரம் 12 வெட்டுக்கள். நோன்பு திறக்கக்கூடிய நேரம் யுத்தம் இடைநிறுத்தப்படுகிறது. தண்ணீரை குடிப்பதற்காக தண்ணீரை உயர்த்தினார்கள். கயவர்கள் அம்பை எறிந்தார்கள். கழுத்திலே அது வந்து தாக்கியது. குடிக்கக்கூடிய தண்ணீர் தொண்டை வழியாக வெளியே வருகிறது. ஷிமிர் என்று சொல்லக்கூடியவன், கயவன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெஞ்சிலே ஏறி அமர்ந்து கொண்டான். இப்னு ஷரீக் என்பவன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இடது கையை துண்டித்தான். மாலிக் இப்னு சினான் என்பவன் தன்னுடைய கையிலே இருந்த ஈட்டியால் நெஞ்சிலே குத்தினான். ஷிமிர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாடியை பிடித்து கேட்டான், நீ யார், நான் யார் என்பது உனக்கு தெரியுமா? நான் இந்த பஸ்ராவுடைய வீர சிங்கங்களில் ஒரு சிங்கம் தான் நான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நான் யார் என்பது உனக்கு தெரியுமா? உன்னையும் தெரியும், உன்னுடைய தந்தையையும் தெரியும், உன்னுடைய பாட்டனாரையும் தெரியும், உன்னுடைய தாயையும் தெரியும். நீ ஃபாத்திமாவுடைய மகனாக இருக்கிறாய் ரலியல்லாஹு அன்ஹா. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அலியுடைய குழந்தையாக இருக்கிறாய். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரனாக இருக்கிறாய். என்றாலும் நான் உன்னை உயிருடன் விடமாட்டேன் என்பதாக சொல்லி கழுத்தை துண்டித்து விடுகிறான். அல்லாஹு அக்பர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உயிர் பிரிகிறது. தலையை எடுத்துக்கொண்டு யசீதிடம் கொண்டு சென்றார்கள். யசீத் அந்த காட்சியை பார்த்து அழுகிறார். நான் உங்களிடம் கைது செய்து தானே கொண்டு வர சொன்னேன், யாரு கொலை செய்ய சொன்னது உங்களுக்கு? யசீத் தன்னுடைய கையில் இருந்த, மாலிக் இப்னு சினான் தன்னுடைய கையில் இருந்த ஒரு குச்சியால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உதட்டை குத்தி பார்த்தான். பக்கத்தில் இருந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தையுடைய உதட்டை நீ கையில் இருக்கக்கூடிய குச்சியால் குத்துகிறாயா? இது எப்படிப்பட்ட உதடு தெரியுமா? ஹுசைன் தண்ணீர் தாகத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நாவை உறிஞ்ச கொடுத்தார்கள்.
அந்த நாவிலிருந்து தண்ணீர் வந்தது. அந்த தண்ணீரை குடித்த உதட்டையா நீ குத்துகிறாய் என்பதாக கையை தட்டிவிட்டார்கள். அதே இடத்திலே ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். அஹ்லுல் பைத்துகளுடன் வஞ்சகம் தீர்த்து கொண்டார்கள் அவர்கள். அந்த தலை பஸ்ராவிலே சுத்தி காட்டப்படுகிறது. உடல் மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டு ஜன்னத்துல் பகீலே அடக்கம் செய்யப்படுகிறது. கொஞ்சம் காலத்துக்கு பின்னால தலையும் திருப்ப கொண்டு வரப்பட்டு மதீனாவிலே ஜன்னத்துல் பகீலே அடக்கம் செய்யப்படுகிறது. சுருக்கமாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர் மரணித்த வரலாறை பார்த்தோம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, வரலாறு சொல்வது நோக்கமில்ல. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பொறுமதி, அஹ்லுல் பைத்துகளுடைய பொறுமதி, சஹாபாக்களுடைய பொறுமதி எங்களுடைய உள்ளங்களிலே வர வேண்டும். சஹாபாக்களுடைய பெயர் கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்பதாக அவர்களை பொருந்திக் கொள்ளும்படி அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். எத்தனையோ சஹாபாக்கள் எங்களுக்கு அவர்களுடைய பெயர்களே தெரியாது. எத்தனையோ வரலாறுகள் தெரியும், எத்தனையோ உலக விஞ்ஞானிகளுடைய பெயர்கள் தெரியும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய அஹ்லுல் பைத்துகளுடைய நேசத்தை உள்ளத்திலே எடுப்போம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்பதாக சொல்லி தந்தார்கள். எந்த ஸலவாத்திலையும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்பதாக முடியாது. வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தனிமையாக ஸலவாத்து சொல்வது. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்வதை போன்று அவர்களுக்கு ஸலவாத்து சொல்வதுடன் சேர்த்து கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம வபாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத். நபி அவர்களுடைய குடும்பத்துக்கும் ஸலவாத்து சொல்லுங்கள். யார் எனக்கு ஒரு தடவை ஸலவாத்து சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா 10 முறை ரஹ்மத் செய்கிறான் என்பதாக நபி அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். நபி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் அதிகமாக ஸலவாத்து சொல்வோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்வோம். கேட்டதை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், குழந்தைகளுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். எல்லா நிலைமையிலும் உதவி செஞ்சிரு யா அல்லாஹ். மேலாலும் கீழாலும் வலதாலும் இடதாலும் முன்னாலும் பின்னாலும் பாதுகாத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், ரிஸ்க்ல விஸ்தீரணத்தை தந்திரு யா அல்லாஹ். பரக்கத்தான வாழ்க்கையை தந்திரு யா அல்லாஹ். சிறந்த எதிர்காலத்தை தந்திரு யா அல்லாஹ். சிறந்த முடிவை தந்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், தொழிலாளர்களுடைய தொழில பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். வியாபாரிகளுடைய வியாபாரத்துல பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். கடனாளிகளுடைய கடன்களை நிவர்த்தி செஞ்சு கொடுத்திரு யா அல்லாஹ். நோயாளிகளுடைய நோய்களுக்கு யா அல்லாஹ் பூரண ஷிஃபாவை கொடுத்திரு யா அல்லாஹ். எத்தனையோ உற்றார்கள் உறவினர்கள் பெற்றார்கள் யா அல்லாஹ் கபராளிகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி வச்சிரு யா அல்லாஹ். கண்ணு கட்டிய தூரம் விசாலமாக்கிரு யா அல்லாஹ். துஆக்களை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله مولانا العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام اتق الله حيثما كنت أو كما قال عليه الصلاة والسلام. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا كمطريرا. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله أهل الله وأصحابه جند الله أما بعد. قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله مولانا العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا كمطريرا. اللهم ارض عن خلفاء الراشدين المهديين أبو بكر وعمر وعثمان وعلي رضي
الله تعالى عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة رضي الله عنها، والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله عنهما، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات، يا قاضي الحاجات ويا رافع الدرجات، برحمتك يا أرحم الراحمين. صلى الله تعالى وسلم على خير خلقه نبي الأمي وعلى آله وصحبه وسلم. دعواهم فيها سبحانك اللهم، وتحيتهم فيها سلام، وآخر دعوانا الحمد لله رب العالمين.